வணக்கம். ஒவ்வொரு நாளும் கடலுக்குள்ள வலைய வீசிக்கிட்டு மீன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட காத்திருக்கிறது மாதிரி ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு செலுத்தி கொண்டு நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு கிடைத்த பரிசு என்னன்னா, கூடன்குளத்துல அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அணு உலையை நிறுவனாங்க. இப்போ அணுக்கழிவு சேமிப்பு மையத்தையும் நிறுவ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அதை எதிர்த்து போராடின மக்கள் மேல மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு கடற்படைக்கு சொந்தமான விமானங்களை கொண்டு வந்து விரட்டி அடிச்சாங்க. அதுல இறந்தவங்கள்ல பலருக்கும் இன்னைக்கும் சரியான இழப்பீடு தொகை வந்து கொடுக்கப்படல. அது மட்டுமல்லாது அன்னைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்த ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு அன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களால போராட்டம் கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டது. அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போலி வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு தேதி வரைக்கும் சுமார் 52 வழக்குகளை ரத்து செய்யாம நிலுவையில வச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சொல்ல முடியாம ஊர்லயே முடங்கி இருக்கக்கூடியதான ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே ஒவ்வொரு தேர்தலையும் மீனவ மக்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம், காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைப்போம் என்று போலி வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள்ல இருந்தும் நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டசபை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம காணாம போன மீனவர்களை கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய மீனவ உறவுகள் அவங்க சொந்த பொருளாதாரத்தை செலவு செய்து அவர்கள் இணைந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதுல எப்படியாவது மீனவர்களை உயிரோட மீட்டு விடணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர்களுடைய இறந்த உடல்களையாவது மீட்டெடுக்கணும். ஏன் அப்படின்னா, இறந்த உடல்களை நம்ம கண்டுபிடிக்காத பட்சத்துல 7 வருடம் வரைக்கும் அரசு அவர்களை இறந்தவர்களாக அறிவிக்காது. அவர்களுக்கான எந்த இழப்பீட்டு தொகையும் கிடைக்காது. அந்த குடும்பம் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த ஹெலிகாப்டர் தளம் அமைக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னா, ஒரு 25 சென்ட் நிலம் இருந்தாலே போதும். ஒரு ஹெலிகாப்டரை வாங்குவதற்கு 5 கோடி பணம் இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது ஏன் இதை இவங்க செய்யலன்னா, இவங்களுக்கு இதை செய்யறதுக்கு மனசு இல்ல. நம்முடைய மீனவ உறவுகளுடைய குமுறல் என்ன அப்படின்னா, எங்களுடைய உரிமைகளுக்காக கூடன்குளத்துல நாங்க போராடின பொழுது எங்களை விரட்டி அடிக்க வந்த இந்த கடற்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் எங்களுடைய மீனவ உறவுகள் ஆபத்தில் சிக்கும் பொழுது அவர்களை காப்பாற்ற ஏன் வரல அப்படிங்கிறது தான். அதுபோல குமரி மாவட்டத்தில் வரவிருக்கும் அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்கு எதிராக எந்த அரசாணையோ சட்டமன்ற தீர்மானமோ நிறைவேற்றாம போலி மௌனம் காத்து கொண்டிருக்குது இந்த திமுக அரசு. அது மட்டுமல்லாம மத்திய அரசுடன் மாநில அரசும் இணைந்து நீல பொருளாதாரம் என்கிற பேர்ல குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளை 99 ஆண்டுகளுக்கு தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய திட்டமும் விளம்பரப்படுத்தியாகிவிட்டது. அது மட்டுமல்லாது காமராஜர் அமைச்சரவையில அமைச்சராக இருந்த லூர்தமால் சைமன் அவங்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றல. ஏன் அப்படின்னா, இந்த லூர்தமால் சைமன் அவர்களுடைய புகழ் வெளியே தெரிஞ்சா திராவிடர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெண்கள் படித்து ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றாம இருக்காங்க. இப்படி அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மீனவ சொந்தங்களுக்கு இலக்கியப்படக்கூடியதான துரோகங்களை நம்ம பட்டியலிடணும்னா பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இன்னைக்கு குமரி மாவட்ட மீனவர்களை குறித்து பாஜக கூட்டணி என்ன நினைக்குது அப்படின்னா, எப்படியும் இவங்க நமக்கு வாக்கு செலுத்த போறதில்லை, அதனால எந்த அழிவு திட்டங்களை வேணும்னாலும் நம்ம கடலிலும் கடற்கரையிலும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் கூட்டணி என்ன நினைக்கிறாங்கன்னா, கூடன்குளத்துல நம்ம இவர்களை விரட்டி அடித்த பின்பும் அழிவு திட்டங்களை கொண்டு வந்த பின்பும் இவங்க நமக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அழிவு திட்டங்களையும் நம்ம எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்ல, மக்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்துல நம்ம முன்னால உட்கார்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழல்ல தான் குறிப்பாக குமரி மாவட்ட மீனவர்கள் இருக்காங்க. இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா வாக்கு செலுத்தக்கூடிய முறையை மாற்றணும். தொடர்ச்சியாக ஒரே கட்சிக்கே நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இந்த நிலைமை தான் தொடரும். அதுக்கு வரக்கூடிய தேர்தல்ல வாக்குகளை மாற்றி செலுத்தி அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுங்க. உங்கள் அனைவருக்கும் உலக மீனவ தின நல்வாழ்த்துக்கள். கடலுக்கும் கடற்கரைக்கும் கடலோடிகளுக்கும் வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை குறித்து 21 நவம்பர் வெள்ளிக்கிழமை கூடன்குளம் அருகில் உள்ள கூத்தன்குழி என்கிற கிராமத்துல அண்ணன் சீமான் அவர்கள் விரிவாக பேசவிருக்கிறாங்க. அன்னை தமிழினம் கடலென திரள்வோம், கடல் வளம் காப்போம், நாம் தமிழர்.